அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ரானடே பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய முழு வரலாறையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். எம்ஜி ரானடே, அதாவது மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் எம்ஜி ரானடே. ஓகே, இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18, 1842 பிறந்திருப்பாங்க. எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 1901 வந்து இறந்துருப்பாங்க. ஓகே, இந்த எம்ஜி ரானடே அப்படிங்கும்போது எம்ஜிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய பிறந்தநாளுக்கும் இவங்களுடைய பிறந்தநாளுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது. ஓகே, எம்ஜிஆர் எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. ஓகே, 17/1/1917 பிறந்திருப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு எம்ஜிஆருடைய பிறந்தநாள் ஞாபகம் இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஞாபகம் இருந்ததுன்னா இவங்களுடைய பிறந்தநாளை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, எம்ஜி ரானடே பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே பிரசிடென்சி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிபாத் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருப்பாங்க. இறந்தது எந்த இடத்துல வச்சு இறந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனேயில் இறந்துருப்பாங்க. ஓகேவா? பூனேயில் இறந்துருப்பாங்க. ஓகே, இவங்களுடைய இறந்த ஆண்டுக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் லிங்க் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1901 இருந்து தான் நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? நோபல் பரிசு. ஓகே, இந்த இதை ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தாதா சாஹேப் பால்கே விருது. ஓகேவா? தாதா சாஹேப் பால்கே விருது வந்து எந்த ஆண்டுலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதனால் நோபல் பரிசு எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா சும்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எம்ஜிஆரோட படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருக்கக்கூடிய எல்ஃபில்ஸ்டன் அந்த பள்ளியில் தான் படித்தாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்ஃபில்ஸ்டன் கல்லூரியில் தான் படித்தாங்க. ஓகேவா? இந்த எல்ஃபில்ஸ்டன் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, அதாவது இந்த கல்லூரியில் பணியாற்றிய முதல் இந்தியர். ஓகேவா? பாம்பேயில் இருக்கக்கூடிய எல்ஃபில்ஸ்டன் கல்லூரியில் பணியாற்றிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது எம்ஜி ரானடேயோட மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமாபாய். ஓகேவா? இந்த ரமாபாய் வேற, புக்கில் வந்து பண்டிட் ரமாபாய்னு ஒருத்தவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வேற. ஓகே, இந்த இடத்துல இவங்க மனைவி பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ரானடே பற்றி எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எம்ஜி ரானடே வந்து சமூகத்துக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணாங்களோ ஸோ அதே விஷயத்தான் இவங்களும் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த விதவை திருமணத்தை வந்து ஆதரிச்சிருப்பாங்க, குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து சென்றவங்க தான் நம்மளுடைய நீதிபதி எம்ஜி ரானடே. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முதல் மனைவி இறந்துருப்பாங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ரமாபாய் அப்படிங்கிறவங்கள வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ரெண்டாவது மனைவி தான் இந்த ரமாபாய். ஓகே, ஏன் இந்த இடத்துல அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுடைய கொள்கைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விதவை. ஓகேவா? விதவை மறுமணம் பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுடைய முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு விதவை பெண்ணை தான் கல்யாணம் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சொல்லக்கூடிய ரமாபாய் அப்படிங்கக்கூடிய ரொம்ப சின்ன பொண்ணு, இவங்களிருந்து பாதி வயசு தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இதனால் அந்த காலத்தில் வந்து இது ஒரு பயங்கர ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறக்கூடிய கொள்கைகள் ஒன்று, ஆனால் இவர் செஞ்சுருக்க விஷயம் வேறு அப்படிங்கிற மாதிரி நிறையா விமர்சனம் இவர் மேலே வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அதை கொடுத்துருக்குறேன், ரமாபாய். ஓகேவா? இன்னொரு விஷயம், இவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவருடைய இன்னொரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி. ஓகேவா? பெண் கல்வி. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா இவருடைய மனைவியை நிறையா படிக்க வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான பள்ளிகள் தொடங்குறதுக்கு, அதாவது ரமாபாய் மூலமாக பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு நிறையா விஷயங்களுக்கு பாடுபட்டிருப்பார். ஓகேவா? ஒரு விஷயத்தில் முரண்பட்டாலும் இன்னொரு விஷயத்தில் அவருடைய கொள்கைக்கு, அதாவது பெண் கல்வி அதற்காக பாடுபட்டிருப்பார். ஓகேவா? யார்? நம்மளுடைய எம்ஜி ரானடே. ஸோ அடுத்து எம்ஜி ரானடே பற்றி ஏஓ ஹியூம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கின முக்கியமான நபர். அதாவது 1885 தொடங்கியிருப்பார் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். அதில் ஒரு முக்கியமான நபர் தான் நம்மளுடைய ஏஓ ஹியூம். அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே பற்றி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தேசத்தின் நலனை பற்றி தொடர்ந்து சிந்திப்பவர் என்றால் அந்த நபர் எம்ஜி ரானடே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1885 இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறதுக்கு நம்முடைய எம்ஜி ரானடேவும் ஒரு முக்கியமான காரணம். அதாவது இந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் வந்து 72 பேர் கலந்து கொள்வாங்க பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான ஒரு நபர் தான் நம்முடைய எம்ஜி ரானடே. அடுத்து இவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வினாக்கள் வழியில் பார்க்கலாம். முதல் வினா, பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொருத்துக. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களுடைய பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி
நிறைய வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் தான் இந்த வினா கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ராஜாராம் மோகன் ராய் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வினாக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1772, இறந்தது 1833 இறந்துருப்பாங்க. ஜோதிபா பூலே, ஓகேவா? ஜோதிபா பூலே வந்து எப்போ பிறந்திருப்பாங்க, எப்போ இறந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1828 பிறந்திருப்பாங்க, 1890 இறந்திருப்பாங்க. நம்மளுடைய எம்ஜி ரானடே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1842 பிறந்திருப்பாங்க, 1901 இறந்திருப்பாங்க. டிகே கார்வே பார்த்தீங்கன்னா 1858 பிறந்திருப்பாங்க, இறந்தது 1962. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது ரீசெண்டாக கேட்ட குரூப் 1 கொஸ்டின். அடுத்த வினா ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி ஃபவுண்டட் பை, ஓகேவா? இந்த இயக்கத்தை தொடங்குனது யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டெக்கான், அதாவது தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லலாம். தக்கான, ஏன்னா சில இடங்கள்ல அப்படி பியூரா தமிழில் கேட்டிருந்தாங்க. ஸோ தக்கான கல்வி கழகத்தை தொடங்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொட்டையா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியோட தொடர்பானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் எம்ஜி ரானடேன்னு தான் ஆன்சர் வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எதாக்கையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி அகார்கர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது தொடங்கினது பார்த்தீங்கன்னா ஜிஜி அகார்கர், அது மட்டும் இல்லாமல் பாலகங்காதர திலகர், ஓகேவா? திலகர் ப்ளஸ் நிறைய பேர் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு நபர் தான் நம்மளுடைய எம்ஜி ரானடே. எக்ஸாமை பொறுத்தளவில் இப்படி 2 விஷயங்கள் கொடுத்துட்டு இதில் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஜிஜி அகர்கர்னு போடலாம். ஓகேவா? ஜிஜி அகர்கர்னா கோபால் கணேஷ் அகர்கர், அதாவது ஷார்ட் பண்ணி தான் ஜிஜி அகர்கர்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி ஒரு அமைப்பை வந்து 1896 தொடங்குவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் சபா, தக்கான சபா, ஓகேவா? டெக்கான் சபா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ இதை தொடங்கினது யாரு அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் கோகலே, ஓகேவா? கோபால கிருஷ்ண கோகலே, ஓகேவா? யாருடைய மேற்பார்வையில் கோபாலகிருஷ்ண கோகலே டெக்கான் சபாவை தொடங்கிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடேயோட மேற்பார்வையில் தான் இந்த டெக்கான் சபாவை தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? இந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டிக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மத்திய பகுதி, தக்கான பகுதி, அதாவது நான் இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத் அந்த பகுதி எல்லாமே தக்கான பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல எஜுகேஷன், அதாவது கல்வி நிறுவனங்கள் நிறையா தொடங்கணும், கல்விகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. ஓகேவா? ஸோ இந்த டெக்கான் சபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மனு மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு தெரிவிக்கணும். மனு விண்ணப்பம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் துண்டு பிரசுரம் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி அந்த விஷயத்தை பண்ணது தான் இந்த டெக்கான் சபா. ஓகேவா? ஸோ இதை வந்து தொடங்கினது யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. யாருடைய மேற்பார்வையில்? எம்ஜி ரானடேல. எந்த ஆண்டு? 1896. ஓகே, இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வினா, தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர். நம்ம ஆல்ரெடி பார்த்தது யார் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி அகர்கர், திலகர், அவர் மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்கள் இணைஞ்சிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்து எம்ஜி ரானடேன்னு பார்த்தோம். ஸோ அந்த அமைப்பை வந்து ப்ரொமோட் பண்ணது, ஓகேவா, இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. ஓகேவா? எம்ஜி ரானடே. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை வந்து முன்னெடுத்து சென்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த தக்கான கல்விக் கழகம் பார்த்தீங்கன்னா இப்பவும் செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த சொசைட்டி கீழே இப்பவும் பார்த்தீங்கன்னா 45க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் வந்து இன்னும் செயல்பாட்டில் இருக்குது. யாருக்கு கீழே? இந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டிக்கு கீழே. அடுத்த வினா பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த செயலில் கொடுத்துருக்கு எல்லாமே சபைகள், அது மட்டும் இல்லாமல் இயக்கங்கள். ஸோ இந்த செயலில் கொடுத்ததுக்கு எல்லாமே அதை தொடங்கினவங்க கொடுத்துருக்காங்க. ஆத்மீய சபை, ஓகே, இந்த ஆத்மீய சபையை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜாராம் மோகன் ராய். எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1814-15 காலகட்டங்களில் தொடங்கியிருப்பார். ஸோ இந்த ஆத்மீய சபையில் இருந்து தான் 1828 வந்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கும். ஸோ இந்த அமைப்பை தழுவி வந்த ஒரு இன்னொரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம். ஓகேவா? இந்த பிரம்ம சமாஜம், இந்த ஆத்மீய சபை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், அதாவது கல்கத்தா பேஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த பிரார்த்தன சமாஜம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாம்பே, ஓகே, பம்பாய் பேஸ் பண்ணுது. ஓகே, இந்த பிரார்த்தன சமாஜை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்மராம் பாண்டுரங். எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1867. ஓகேவா? இந்த பிரார்த்தன சமாஜில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஜி ரானடே. ஓகேவா? எம்ஜி ரானடே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்புமே தொடங்கியிருக்க மாட்டார். ஆனால் நிறைய அமைப்புகளுக்கு வந்து அவர் முக்கியமான ஒரு நபராக இருந்திருப்பார். அது தொடங்குறதுக்கு முக்கியமான ஒரு நபராக இருந்திருப்பார் நம்மளுடைய எம்ஜி ரானடே. அதே மாதிரி இந்த அமைப்பு ஆத்மராம் பாண்டுரங் தொடங்கிய
பிரார்த்தனா சபாவை வந்து முன்னெடுத்து சென்றவர். அவருக்கு அப்புறமா தான் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பார் எம்ஜி ரானடே. ஆனால் இந்த பிரார்த்தனா சபாவை வந்து முன்னெடுத்து சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்ஜி ரானடே. ஓகே, அதுக்கப்புறமா ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. ஓகேவா, வேதங்களுக்கு திரும்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். 1875 தொடங்கியிருப்பார் நம்மளுடைய தயானந்த சரஸ்வதி. ஓகே, அடுத்தது தக்கான கல்விக் கழகம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி, அதாவது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிஜி அகர்கர். அது மட்டும் இல்லாமல் பாலகங்காதர திலகர் நிறைய பேர் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதை முன்னெடுத்து சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்ஜி ரானடே. ஓகே, இது எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1884. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார்? ஓகேவா, இந்த அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்ஜி ரானடே. எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் 2ஆம் தேதி. ஓகே, ஏப்ரல் 2ஆம் தேதி 1870 வந்து இந்த பூனே சர்வஜனிக் சபாவை தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, இந்த சபாவோட நோக்கம் இல்லை இந்த சபாவோட முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் மக்களுக்கும் இடையில வந்து இவங்க வந்து ஒரு பாலம் மாதிரி, ஓகேவா, இடையில ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்பட்டிருப்பாங்க. ஓகே, மக்களுடைய குறைகளை ஆங்கிலேயர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலேயர்களுடைய திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்வி நிறுவனங்களோட செயல்பாடு குறித்து மக்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடையில இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் மாதிரி தான் இந்த பூனா சரோஜினி சபா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. எப்போ பார்த்தீங்கன்னா 1870. அடுத்த வினா, பூனா சர்வஜனிக் சபையை பற்றி கருத்தில் கொள்க. ஓகே, அந்த பூனே சர்வஜனிக் சபா பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து எதெல்லாம் சரியானவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அதில் முதல் பாயிண்ட்டு, மகாதேவ் கோவிந்த ரானடே, அதாவது நம்முடைய நீதிபதி எம்ஜே ரானடே இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டார். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இது கரெக்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேருக்கு இடையில மீடியேட்டர் மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான அவங்களுடைய அரசியல் உரிமைகள், அதாவது ஆங்கிலேயர்கள்ட்டேருந்து நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1878ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது. இது கரெக்டு தான். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வியக்கம் அமிர்த பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகையை வெளியிட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தவறு. இவங்க பத்திரிகையை வெளியிட்டாங்க, ஆனால் என்ன பேரில் வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே பேரில் தான், பூனே சர்வஜனிக் சபை அப்படிங்கக்கூடிய அதே பேரில் பூனே சர்வஜனிக் சபா குவார்டர்லி நியூஸ் பேப்பர், அதாவது இல்லைன்னா குவார்டர்லி மேகசின் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரில் வந்து பத்திரிகை வெளியிட்டாங்க. ஓகேவா, ஆனால் இந்த பேர் கிடையாது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2, 3 கரெக்டு. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறானது தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 4 இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து தவறானது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சர்வஜனிக் சபை பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே கரெக்டு தான். இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓஹியும் கரெக்டு தான். லண்டன் இந்திய சங்கம் தாதாபாய் நவ்ரோஜி கரெக்டு தான். ஓகேவா, இந்த மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறத தொடங்குறது பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி கிடையாது, இன்னொருத்தர். ஓகேவா, ஸோ இதற்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வினா, தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர், அதாவது ஆர்கனைஸ் பண்ணவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. ஓகே, எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1887 கொடுத்துருக்குறாங்க. சில இடங்களில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885. ஓகேவா, இந்த மாநாடோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த இயர் எண்டில், அதாவது ஐஎன்சி 1885 தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இந்த தேசிய சமூக மாநாடு. ஓகேவா, இதை வந்து வருஷம் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. ஓகேவா, அதாவது எந்த ஆண்டு புக்கை பொறுத்தளவில் 1887 கொடுத்துருக்குறாங்க. சில இடங்களில் 1885 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வினா, பொறுத்துக்க வடிவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அமைப்பு, இந்த சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அது தொடங்கப்பட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க. பிரார்த்தனா சமாஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆத்மராம் பாண்டுரங் தொடங்கியது எப்போ பார்த்தீங்கன்னா 1867 தொடங்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861 தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூனே சர்வஜனிக் சபா ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1870 தொடங்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்கான கல்விக் கழகம் ஆல்ரெடி பார்த்தாச்சு 1884 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்ஜி ரானடே தொடர்பானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அமைப்பிலுமே எம்ஜி ரானடே இருந்திருப்பார். ஸோ அவர் முக்கிய தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். 3, 4, 1, 2. ஓகே, 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி.
இந்த விதவைகள் மறுமண சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து 1861 தொடங்கினா கூட நம்மளுடைய எம்ஜி ரானடே வந்து இந்த அமைப்பில் எப்போ இணைஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1869 தான் இணைஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 8th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா, எம்ஜி ரானடேயின் உண்மையான சீடர் ஓகேவா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா, அதாவது கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் கோபாலகிருஷ்ணயோட சீடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஒன்று முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. ஓகேவா, முகமது அலி ஜின்னா. ஸோ இவங்களை பற்றி எல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு வீடியோ பண்ணலாம். ஓகே, கோகலே பற்றி பண்ணலாம், காந்தி பற்றி பண்ணலாம், ஜின்னா பற்றி பண்ணலாம். ஓகேவா, இந்த வீடியோவில் எம்ஜி ரானடே பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே தொடங்கிய பத்திரிகை. ஓகேவா, இதை பற்றி இதுவரை வினாக்கள் கேட்டதில் வரக்கூடிய தேர்வில் கேட்கலாம். என்ன பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து பிரகாஷ். ஓகேவா, இந்து பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. ஓகேவா, இந்து பிரகாஷ் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடங்கினது அப்படின்னு சொல்கிறத விட அந்த பத்திரிகையில் முக்கியமாக ஒரு எடிட்டராக இருந்திருக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஜி ரானடே. ஓகேவா, ஓகே, எம்ஜி ரானடேயோட சிஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகலே, கோகலுடைய சீடர்கள் காந்தி, காந்தியோட சீடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா வீடியோ பண்ணலாம். ஓகேவா, ஸோ எம்ஜி ரானடே பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதனால் அடிக்கடி கமெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.